அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் மீதும் அந்த ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்கள் நிலவரமாக பூர்வமாக எனக்கு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் உங்கள் முன்பாக எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழ் எங்கள் வளமான உலகுன்ற தீ. பொதுவாகவே ஒரு மொழி காலம் கடந்து நிற்க வேண்டும் சொன்னால் அதற்கு ஏராளமான பலங்கள் தேவைப்படுது. இலக்கிய பலம், இலக்கண பலம், அது போன்று பல பலங்கள் அதற்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு பலம் என்னவென்று சொன்னால் அந்த மொழி அந்த மக்களால் பிரபலியமாக பேசப்பட வேண்டும். இப்போ தமிழ் மொழி உலகெங்கும் பேசப்படுகிறது சொன்னால் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களாக தான் அவங்க அதை ஒவ்வொரு இடமாக பேசுறதன் மூலயமாக அதனுடைய கருத்துக்களை இது போன்ற பேச்சு போட்டிகளின் மூலயமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் தமிழ் இன்றளவும் மக்கள் மத்தியிலே பிரபலியமாக இருக்குது. ஆனால் ஒரு சில மக்களினுடைய பார்வை கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தமிழா படிக்கிறீங்க, தமிழ் குரூப்பாக எடுத்துருக்கீங்க, அப்போ அவ்வளோதான், உங்களால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான நம்மளுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு சில பேருடைய வீட்டிலலாம் போய் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன், தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ் ஆடுக்க போகிறேன், அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இதோட அவ்வளோதான், நீ இதுக்கு எதுக்கும் லாய்க்கு இல்லை, சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிக மிக ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி நிலைமையா? தமிழ் பேசாமல் இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்காதா? தமிழ் பேசாமல் இருந்தால் தமிழனுடைய மொழியை அதை பற்றின பெருமைகளை இது பண்ணாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எங்கெங்கோ பெரும் பெரும் இடங்களில் தமிழினுடைய பெருமையை பேசி பல மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ உச்சத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழை போன்று தமிழில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியிலையுமே கிடையாது. தமிழில் வில் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதை வேற எந்த மொழியிலையுமே நீங்க எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தமிழர்கள் மட்டும்தான் மற்ற மக்கள்லாம் அவங்களுடைய மொழியை மொழியில பேர் வச்சுப்பாங்க, ஏதோ ஒரு பேரை, தெலுங்கு செல்வன் அப்படின்னு ஏதோ வைக்க மாட்டாங்க பிற மொழிகள்ல. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் தமிழையே பேராக வைப்பாங்க. என்னுடைய நண்பன் அவனுடைய பேர் வெறும் தமிழ். அந்த அளவிற்கு தமிழ் மீது ஆர்வம் அவ்வளவு, அந்த அளவுக்கு தமிழனுடைய பெருமை இருக்கிறது. ஆனால் இதை நம்ம மக்கள் மத்தியில் சொல்லி இதை தமிழனுடைய பெருமையை நம்ம இது பண்றோம்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. நம்மள பெரும்பான்மையான மக்கள் நம்மளே தமிழை ரொம்ப மட்டமாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இந்த பாரதிதாசனுடைய இந்த கவிதையினுடைய கடைசி வரி தமிழ் எங்கள் வளமான உலகற்ற தீ என்கின்றதுக்கு தீன்ற வார்த்தையை அவங்க சொன்னதினுடைய மிக முக்கியமான காரணம், தீ மட்டும்தான் மிக ஆழமாக உலகத்துல உங்களுக்கு எந்த விதமான தண்டனையை கொடுத்தாலும் சரி அதனுடைய அதிகமான வேதனை எதுல வரும்னு சொன்னா தீர மட்டும்தான். தீயினுடைய உஷ்டம் அதிகமாக அதனுடைய ஆழம் அதிகமாக ஒரு மனுஷன் இல்லாம கூட ஆகிடும். அந்த அளவுக்கு இப்ப இதுல என்னன்னா தமிழுக்கு அந்த அளவுக்கு ஆழமான பல கருத்துக்கள் இருக்குது. அந்த தீ மூலமாக அது ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன இது போதும், ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்க ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், அது மாதிரி அது பல இடத்துல பரவுறதுக்கு ஒரு சின்ன தீ போதும். அந்த மாதிரி இந்த கடைசியில தீயன் என்ற வார்த்தை எதிர்த்து வருதுன்னு சொன்னா இந்த தமிழ் இப்படி மக்கள் மத்தியில பரவக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி, ஆக வந்து சகோதர சகோதரிகளே, நம்மால் நம்முடைய தமிழை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல முடியும். மற்றவங்கள மாதிரி தமிழ் என்பது வெறும் மொழி கிடையாது, அது நம்முடைய உயிர் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.